பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். அதாவது, ஆண்டவரால் அற்புத அடையாளங்களை பெற்றவர்கள் கர்த்தர் எனக்கு இந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தை செய்தார் என்று சாட்சி சொல்பவர்கள் கர்த்தருக்கு காணிக்கையையும் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அற்புதத்தை பெற்றவன் ஒரு குஷ்டரோகி. ஆனாலும் அவனிடம் நீ போய் மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். மோசே கட்டளையிட்ட காணிக்கை என்னவென்றால், கர்த்தருடைய சன்னதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்பதே ஆகும். தகுதிக்கு ஏற்றபடி என்றால் ஆபேலுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். எப்படி எனில், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தரிடத்தில் இருந்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் தேவாலயத்தில் சென்று சாட்சி சொன்னால் மட்டும் போதாது. நம்முடைய தகுதிக்கேற்ப இருக்கிறவற்றில் முதன்மையானவைகளை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்பதே. இதுவே கட்டளை. இதை செய்ய வேண்டும் என ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிற நாம் அத்தோடு கூட அதற்குரிய காணிக்கையையும் செலுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு மோசே மூலமாக கொடுத்த கட்டளையின்படி அதற்கு நாங்கள் கீழ்ப்படியும் விதமாக உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள், உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள், உம்மிடத்திலிருந்து கிருபையையும் கிருபையின் வரங்களையும் பெற்றுக்கொண்ட நாங்கள், உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது வெறுங்கையாய் வராமல் உம்முடைய வார்த்தைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு முழு இருதயத்தோடு ஸ்தோத்திர காணிக்கைகளை எங்கள் தகுதிக்கு ஏற்ப மன நிறைவோடு இருப்பதை செலுத்தி, ஆண்டவராகிய நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றி உம்மை மகிமை செலுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.